வணக்கம் நேயர்களே, தந்தையின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன். உத்தரப்பிரதேச மாநில சுற்றுலாத்துறை ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த 2024 முதல் 6 மாதங்கள்ல சுற்றுலாத்துறை எந்த அளவில் வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பது குறித்து தான். அதாவது முதல் 6 மாசத்துல மட்டுமே 33 கோடி பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுலாவிற்கு சென்றிருப்பதாகவும், அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அயோத்தி பாலராமர் கோவிலுக்கு 11 கோடி பேர் சென்றிருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஸோ உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை சொல்ற அந்த டேட்டாபடி பார்க்கும்போது திருமலையை மிஞ்சியதா அயோத்தி என்ற ஒரு கேள்விதான் இங்கு பிரதானமாகிறது. அதாவது அயோத்தி ராமர் கோவிலோட பிராண பிரதிஷ்டை கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடந்து பக்தர்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது. இன்னும் கட்டுமான பணிகள் முழுதா முடிவடையாத நிலையிலேயே இன்னும் பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் செய்வதற்கான மற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு 11 கோடி பக்தர்கள் 6 மாசத்துல எப்படி தரிசிச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னொரு சாரார் எழுப்பாமல் இல்லை. இது சம்பந்தமாக டாக்டர் சுமன் சி ராமனும் ஒரு ட்வீட் போட்டிருந்தால் அது பயங்கர வைரலா எக்ஸ் தளத்தையே கலக்கிடுச்சு. அந்த ட்வீட்ல அவர் சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே நம்ம கிட்ட பேசியிருக்கார். அந்த காட்சிகளை இப்ப பார்க்கலாம். அயோத்தியாவில் கடந்த 6 மாத காலத்தில் 11 கோடி மக்கள் விஜயம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அது அந்த அளவுக்கு வந்திருப்பார்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அந்த கணக்கு நீங்கள் ராமர் கோயிலை எடுத்துக்கொண்டால், அங்கு வந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 லட்சம் மக்கள் வந்ததாகவும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 20 மணி நேரம் சுமார் கோயில் திறந்திருக்கும்னாக்கா 1 மணி நேரத்தில் 30,000 நபர்கள் வருவதற்கு சமமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு முழு விவரம் தெரியணும். ஸோ டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி 6 மாசத்துல 11 கோடி அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 லட்சம் பக்தர்கள் தரிசிச்சிருக்கணும். அப்படி பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு 500 பேர் கிட்டத்தட்ட தரிசிச்சா மட்டும்தான் இந்த எண்ணிக்கை சாத்தியம் அப்படின்றது கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய கணக்கு. என்னதான் இந்த 11 கோடி பேர் வருகைன்றது ஒரு அஃபிஷியலான அதிகாரப்பூர்வமான தரவா இருந்தாலும் இது லாஜிக்கலா ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தையும் டாக்டர் சுமன் சொல்லியிருக்கார். கேட்கலாம். ரெண்டாவது, நிறைய விமான சேவைகள் முதல்லலாம் சென்னையிலேருந்து கூட அயோத்திக்கு விமானங்கள்லாம் டைரெக்டாக ஃப்ளைட் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கூட விலக்கப்பட்டது. ஸோ அதனால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறையும் போது கூட்டம் மட்டும் அதிகரித்தது அப்படிங்கிற மாதிரி வர செய்தி எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? நான் ஒப்பிட்டிருந்தது திருப்பதியை ஒரு உதாரணத்துக்காக கொடுத்தது தான். அது திருப்பதி வர்சஸ் அயோத்தியாங்கிறதுக்காக இல்லை. ரெண்டும் மிக முக்கியமான ஸ்தலங்கள் தான். ஆனால் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரி 80,000 மக்களும் 60,000 1 லட்சம் ஆவரேஜாக மக்கள் அங்கே தரிசனம் செய்கிறாங்க தினமும். ஸோ உங்களுக்கு அங்கேயே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுவே 80,000 1 லட்சம்னு சொல்லும்போது 6 லட்சம் ஒரு நாளைக்கு அப்படின்னா எவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறது நம்ம எண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸை நிச்சயமாக அரசாங்கம் கிளாரிஃபை பண்ணணும். டீட்டெயில்ஸ் எப்படி அந்த கணக்கு வந்தாங்க, இல்லை இது கோயிலை நாங்கள் சொல்லவில்லை, பொதுவாக அயோத்திக்கு வந்தார்கள் என்று கூறுகிறார்களா அப்படின்னா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு எண். 11 கோடி அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் நம்பர். அந்த கணக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் நமக்கு தெரிந்தால் வசதியாக இருக்கும். ஸோ அயோத்தி மாநகரம் பாலராமர் கோவில் திறக்கப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரும் வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உட்கட்டமைப்பு ரீதியாக பல்வேறு கட்டுமான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் கள யதார்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பை ஒப்பிடும்போது அங்கே இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில தான் இருக்கும்போது இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு சிறிய நகரமான அயோத்தி எப்படி தாங்கி இருக்கும், இதை எப்படி உத்தரப்பிரதேச அரசு சாத்தியப்படுத்தி இருக்கும் என்ற லாஜிக்கலான துணை கேள்விகள் இங்கே எழாமல் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அயோத்தி நகரோட உள்கட்டமைப்பில் இப்போது தங்கும் வசதிகள் உள்ளிட்ட வசதிகளுமே கூட பெரிய அளவில் இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். அதையும் தாண்டி இத்தனை பேர் வருகை எப்படி சாத்தியம் அப்படின்றது தான் திரும்ப திரும்ப சமூக ஊடகங்களில் பல தரப்பினர் முன்வைக்கக்கூடிய கேள்வி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இத்தனை பேர் வந்திருப்பாங்களா? உத்தரப்பிரதேச அரசு அவங்கள சுற்றுலாத்துறை சொல்கிறத நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை டாக்டர் சுமன் சொல்கிற மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு இடிக்குதேன்னு உங்களுக்கு தோணுதா?
இல்லை அந்த 11 கோடி பேரில் நீங்களும் ஒருத்தரா பாலராமரை போய் தரிசிச்சுட்டு வந்தீங்களா? எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அயோத்தி பாலராமர் கோவில் இந்த தீபாவளியின் தீபோத்சவத்திற்காக தன்னை முழுமையாக தயாராக்கி கொண்டு வருகிறது. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 25 லட்சம் தீபங்களை ஏற்றுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கட்டுமானம் எப்போ முடியும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அயோத்தி பாலராமர் கோவிலோட முழுமையான கட்டுமானம் அடுத்த ஆண்டு 2025 ஜூன் மாதம் நிறைவடையும் என்று சொல்லப்படுகிறது. மகரிஷி வால்மீகி உள்ளிட்ட பலருக்கும் சன்னதிகள் கட்டப்பட இருக்கின்றன. இங்க நம்ம அகத்திய மாமுனிக்கும் அங்க ஒரு சன்னதியானது அமைக்கப்பட இருக்கிறது அப்படின்றது இங்க ஒரு கூடுதல் தகவல். மீண்டும் இந்த மாதிரி வேற ஒரு செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.